ஹாய் மக்களே, ஃபைனலாக ஹோண்டாவோட CB125R அப்படிங்கிற இந்த ஒரு நியூ ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த 2024 மாடல் இந்த CB125R நியூ மாடல் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலில் நியூ கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் KTMோட டியூக் 125க்கு அரைவலா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸில், எத்தனை கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ண இருக்காங்க குளோபலாக அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில், அதாவது யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய வெஹிக்கிள் CB125R KTMோட டியூக் 125க்கு அரைவலாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டியூக் 125க்கு அரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாடல். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் CB300Rல வந்து பார்க்க முடியும். அதே சமயம் இந்த பைக் வந்து ஒரு நியோ ஸ்போர்ட்ஸ் கேஃப் மாடல் அப்படிங்கிறதுனால பைக்கோட ஹெட்லேம்ப் சர்க்குலரான அந்த LED ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த 2024 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதாவது கிளஸ்டர் வந்து TFT கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் லான்ச் பண்ணி இருக்கிறதுனால ஈரோ 5+ எமிஷன் நார்ம்ஸ் படி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கண்டிப்பாக BS6, அதாவது இந்தியாவில் லான்ச் பண்ணுறது BS6ஓட phase 2 எமிஷன் நார்ம்ஸ் படி லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5" TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி கிளாக், ஸ்பீடோமீட்டர், RPM இந்த மாதிரி விஷயம் ரொம்பவே சூப்பராக வந்து சன்லைட்டில் ட்ரைவ் பண்ணாலும் கூட ரொம்பவே சூப்பராக தெரியும். அதே சமயம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. கிரே மெட்டாலிக் அண்டு ரெட் ப்ளூ அப்படிங்கிற நிறைய மெட்டாலிக் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB125R பொறுத்த வரைக்கும் இது சி ப்ளூ மெட்டாலிக் அப்படின்னு கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குற கலர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.9cc சிங்கிள் சிலிண்டர் வாட்டர் கூல்டு 4-stroke DOHC 4 valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 14.9 ஹார்ஸ் பவருக்கும், டார்க் பார்த்தீங்கன்னா 12 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் மினிமம் ஆர் மேக்ஸிமம் 46 km/L மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 120 km தாராளமாக போகும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பைக், 130 kg தான் வண்டியோட வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 140 mm அவைலபிள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கான்ஃபிகரேஷன் அண்டு இந்த ஸ்பெக்கில் லான்ச் பண்ணாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்குது. அதாவது யூரோப் மார்க்கெட்டில் 400 ஈரோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 4,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. நமக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,50,000க்கு ஒரு 125cc பைக் வாங்கணுமா, இல்லை ஆப்பர்லாவோட RS 457ஓட வாங்கிட்டு போகலாம்னு தோணும். பட் இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நமக்கு அண்டர் 2 lakh, ஏன் அண்டர் 1,50,000க்கு லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இல்லாட்டி வந்து கிளஸ்டரில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே நார்மல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஹாலோஜன் ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்ஃபிகரேஷனை டவுன்கிரேட் பண்ணி லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த CB125R அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ஸ்போர்ட்ஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் இந்த பைக்கை பை பண்ணுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.